ஹலோ ஒன் வெல்கம் அஜய். ஸோ இதில் பார்க்க போனால் டிசி இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் வந்துட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு கிளிம்ஸாக ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே ஒரு மாதிரி ப்ரூட்டலாக தான் இருந்துச்சு. ஓகேவா? ஸோ நம்ம லோகேஷ் பார்க்கறதுக்கே வந்துட்டு அவர் படத்தை எப்படி இருப்பாரோ அவர் அப்படிதான் வந்துட்டு ஆஸ் ஹீரோவாக அந்த கிளிம்ஸ்லேயும் வந்துட்டு இருந்தார் விஷுவலி. ஸோ ட்ரெய்லர் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஆர்டர் தான் இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. ஆக்ஷன் பேக்டா இருக்க போது, அது கண்டிப்பா ப்ராமிசிங்கா தான் இருக்க போதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம ட்ரெய்லர் பார்த்துருவோமா? ஸோ பார்த்துட்டு நம்ம பேசுவோம். ட்ரெய்லரே வந்துட்டு 3 மாசத்துக்கு கட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ வாங்க நம்ம எப்படி பார்ப்போம். நான் ஒன்று கேட்டேன் இந்த டிசியோட அந்த ட்ரெய்லரோட பிஜிஎம் வந்துருந்துச்சுல, அது வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் யூடியூப் ஷார்ட்ஸ்ல வந்து கேட்டுட்டேன். உன்னால ஒரு மாதிரி கிளாசிக்கலா இருக்கு, நல்லா இருக்கே, அனிருத்தான மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. ஸோ பார்ப்போம், ஃபுல்லாக கேட்போம். நான் ஃபுல்லாக கேட்கல, நம்ம ட்ரெய்லர் பார்த்து கேட்போம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் வாட்ச் இட். Now 3 2 1 go. ஓப்பனிங் கதறலா இருக்கு. எங்கேயாவது போன்னு சொன்னல, போ. எனக்கு எங்க போறதுன்னு தெரியல. ஏன் கல்கட்டாக்கு போய் உங்க அப்பா அம்மாவை பார்க்கணும்னு தோணல? பெத்தது அவங்கதான். நீ எங்க போற? தெரியல. உலகம் ரொம்ப பெருசு. நீ போலீஸ கொல்லுவ, டாக்டரை கொல்லுவா, கொல்லுப்பா. அந்த பேருடா பழைய பேப்பர் தான் இருக்காங்க. ஐ நீட் பேக்கப். ஆல் யூனிட்ஸ் மூவ் இட். அவ பேர் சந்திரடா. இந்த ஷார்ட் டிசில எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்க. உங்களுக்கு டென்ஷன் அவருக்கு சம்ம ஃப்ரேம். வா, உன்னை எங்க சேஃபா விட்டு போறேன். ஓகே, சூப்பர். ஃபுல் அந்த சாங் பிஜிஎம் கேட்கும்போது நல்லா இருக்கு. ஆனா விஷுவலுக்கு சம்மந்தமே நம்ம இருக்கு. விஷுவல் வந்துட்டு ப்ரூட்டலா லைக் வந்துட்டு ஆக்ஷன் பேக்டா ரத்தம் தெரிக்க ஃபுல்லா ஆர்டர் கண்டென்ட் தான். லிட்டரலி கையெல்லாம் வெட்டி துண்டா விடுவுது. ஓகேவா? ஸோ விஷுவலுக்கும் இந்த விஷுவலுக்கு வந்துட்டு உண்மையிலே ஒரு இங்கிலீஷ் பாட்டு போட்டு பீச்லாம் தாறு மாதிரி அடிச்சு போட்டிருக்கணும். பட் வந்துட்டு இது உண்மையிலே ஓகே கிளாசிக்கலா நம்பிச்சுட்டு போறாங்க. அது நல்லா இருந்துச்சு. அது அனிருத்தோட சவுண்ட் ட்ராக், ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக். இதை விட தனியா வேற போறாங்க, ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் பை அனிருத்னு. மனசன் படத்தை தொட்டாலே எல்லாம் சின்ன சின்ன சவுண்டு கூட மனசு தான் போடுவாரு அனிருத் தான். ஸோ அந்த வகையில் வந்துட்டு பிஜிஎம் நல்லா இருந்துச்சுங்க. ஓகே, ஸோ விஷுவலி வந்துட்டு ஆப்வியஸ்லி ஆக்ஷன் பேக்டா மனசை நம்ம லோகேஷ் வந்துட்டு படத்துல அவர் எடுக்கிற படத்துல எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான்
ஒரு படத்துல நடிச்சு இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. பட் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி படங்கள் பிடிக்கும். அந்த ஆக்ஷன் வந்துட்டு இந்த கதையோட ஒன்றஞ்சு வந்து கதையில ஆக்ஷன் இருந்தா ஓகே. இந்த தனியா ஆக்ஷன் வைக்கிறேன் அந்த மாதிரி இல்லாம ஒரு கொஞ்சம் இன்டெலிஜென்ட் ஒர்க்லாம் இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா சும்மா இந்த ஆக்ஷன் சும்மா ரத்தம் தெரிச்சுக்கிட்டே இருக்கு அந்த மாதிரி இல்லாம கதை ஓட்டத்துல இந்த ஆக்ஷன் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது குறைன்னு இல்லை, என்னோட எக்ஸ்பெக்டேஷனா தான். மற்றபடி இந்த மாதிரி படங்கள்லாம் நான் விருப்பமா பார்க்க மாட்டேன். லைக் ஸ்டாரி ஸ்ட்ராங்கா இருந்து அது கூட சொல்றேன் ஆக்ஷன் தேவையான இடத்துல ஆக்ஷன் அந்த மாதிரி ஜோன்ல இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ஓகேவா? ஸோ பிஜிஎம் பத்தி நம்ம யோசிக்கவே தேவையில்ல. ஓகேவா? சாங்ஸ் பத்தி யோசிக்கவே தேவையில்ல. அழிவு பார்த்துப்பாரு, சாதாரண சீன் கூட எலிவேட் பண்ணிடுவாரு. ஓகே, ஸோ ஓவராலா வந்துட்டு ஆக்ஷன் பேக்டா இருக்கு. உண்மையிலேயே இந்த ஆக்ஷன்ஸ்லாம் வந்துட்டு ப்ராமிசிங்கா இருக்கு உண்மையிலேயே சொல்ல போனா. ஓகே, ஸோ படத்துக்கு வெயிட் பண்ணுவோம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ யாரெல்லாம் வந்து இந்த ட்ரெய்லர் ஒன்று பார்க்கலையோ நான் அதோட ஒரிஜினல் லிங்க் ஒன்று கீழே கொடுங்க. பார்த்ததுக்கப்புறம் உங்கள் தாட்ஸ் விஷயங்களை ஷேர் பண்ண பார்த்துருக்கேன். ஸோ ஹிஸ்டரி வீடியோ முடிச்சுக்கேன். நெக்ஸ்ட் பாய்.